all in the name of Lord Jesus Christ. இன்னைக்கான Be Encouragedல ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த பூமியில ஒரு டெம்பரரி சிட்டிசன்ஷிப்ல தான் இருக்கோம். அதாவது நம்மளோட சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்ம பரலோகத்தோட குடிமக்களா இருக்கோம். இந்த பூமியில நம்ம தற்காலிகமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு டென்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூடாரம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கான வீடு எங்க இருக்கு? பரலோகத்துல. நிச்சயமா ஒரு வீடு அங்க இருக்கு. சரியா? சோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க பரலோகத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க, தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்க. இந்த தற்காலிகமா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமிக்கு ஒத்தம் வேஷம் போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. வசனம் சொல்லுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன அப்படின்னா, அதாவது பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி abstain from the fleshly lust that is warring against your soul அப்படின்ட்டு. சத்ருவானவன் நம்மளோட ஆத்மா பின்னாடிதான் இருக்காங்க. நம்ம ஆத்மாவை பரிசுத்த குலைச்சலாக்கி தேவனிடத்துல இருந்து நம்மள விலக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம சரீரத்தை தொடுறதை விட அவன் நம்மளோட ஆத்மாவை தொட்டு கர்த்தர் இடத்துல இருந்து நம்ம பிரிச்சிருவான். அப்போதான் நம்ம பரலோகம் போய் சேர மாட்டோம், நம்ம நரகத்துக்கு போவோம் அப்படின்ட்டு. சோ இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்கிறாரு, நீ பூமிக்குரியவன் அல்ல, நீ பரலோகத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இச்சைகள், அந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலகி வேதத்தின் பிரகாரம் நீ வாழு. உன்னோட ஆத்மாக்கு எதிரா போர் செய்கிற ஒரு கிரியை விட்டு நீ விலகுன அப்படின்னா ஏற்ற காலத்துல கர்த்தரோட நம்ம பரலோகத்துல இருப்போம் அப்படி ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு நம்ம ஆத்மாக்கு எதிரா சத்ருவானவன் டபுள் அண்ட் ட்ரிபிள் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஜபத்துல விழித்திருந்து நம்ம ஜபிப்போம். நம்மளோட ஆத்மாக்காக நம்மளை சுற்றி இருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிப்போம். we belong to heaven and not anywhere else. Amen. So நம்ம ஜெபிப்போம். நம்ம ஆத்மாக்கு எதிரா புறப்பட்ட கிரியைகள் எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்வோம். ஏற்ற நேரம் வரும்போது நம்ம ஏசப்பா கூட நம்ம சந்தோஷமா தேவனை துதித்து கொண்டிருப்போம். Amen. God bless you. Have a blessed day.